ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம. வணக்கம் நண்பர்களே, ரியல் லைஃப் விலாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவிலின் விவரங்களை பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச விவரங்களை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இதில் எதுவும் நிறை குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை பெருவுடையார் கோவிலுன்னு சொல்லுவாங்க, தஞ்சை பெரிய கோவிலுன்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதம் பிரகதீஸ்வரர் ஆலயம். தஞ்சாவூரில் சோழ நாட்டு காவேரி கரை தென்கரையில் அமைஞ்சிருக்கு. திருவிசை பாடல் பெற்ற சிவன் கோயில் இந்த கோயில். அப்புறம் உலக பாரம்பரிய சின்னமாகவும் இந்த கோயில் இருக்குது. இது இந்தியாவில் அமைஞ்சுள்ள மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்று. இந்த கட்டடம் கட்டினது கட்டடக்கலைக்கே சான்றாக விளங்குது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் பிரமிப்புக்கு உரிய கோயிலாகவும் இன்னமும் சொல்லப்படுது. தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்புகள் பார்த்திங்கன்னா, பரதநாட்டிய முத்திரைகள் பதிப்பு, நிழல் சாயா கோபுரம், உலகிலேயே மிகப்பெரிய லிங்கம், 20 டன் எடையுள்ள நந்தி, 1000 வருடங்களுக்கு மேலாக இன்னும் பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்புடன் செயல்படும் தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்புகள். 10ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழன் இக்கோயிலை நமக்காக கட்டி கொடுத்துருக்காரு. இது நமதின் பெருமை. கோவிலின் நுழைவாயின் முன்பகுதியில் கோவிலின் விவரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் நண்பர்களே, கோவிலுக்குள்ளார தஞ்சை பெரிய கோயில் நம்ம போயிட்டு வந்த ஞாபகம் படுத்தக்கூடிய வகையில் ஏகப்பட்ட பொம்மைகள் உள்ளே வைத்திருக்காங்க. விநாயகர் சிலைகள், புத்தர் சிலைகள், அப்புறம் அழகிய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள், இன்னும் பிரம்மாண்டமாக நம்ம என்றைக்கும் ஞாபகத்தில் வைக்கிற மாதிரியான தஞ்சை பெரிய கோயில் மாதிரி பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு பொம்மை நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில் போயிட்டு வந்த ஞாபகத்தை அது எப்பயும் நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். தஞ்சை பெரிய கோவிலில் ஒவ்வொரு இடங்களும் சிறப்புக்குரியது. அதிலும் சிறப்பு இன்னும் சேர்க்கக்கூடிய வகையில் இந்த பெரிய நந்தி. இந்த நந்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரே கல்லால் ஆனது, 20 டன் எடை கொண்டது. இதன் உயரம் 14 மீட்டர், நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர் ஆகும். இந்த நந்தி சிலையை செவப்பா நாயக்கரால் கட்டப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. கோவிலின் நந்தி மண்டபத்துக்கு தெற்கே உள்ள திருச்சுற்று மாளிகையில் வடக்கு திசையை நோக்கி அமைந்துள்ள நந்தி ராஜராஜனால் அமைக்கப்பட்ட நந்தின்னு சொல்கிறாங்க. தற்போது தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள பெரிய நந்தி ராஜராஜ சோழனால் அமைக்கப்பட்டது இல்லை, நாயக்கர் மன்னர்களால் அமைக்கப்பட்டது என்கிறது வரலாறு. சிவாலயங்களில் விநாயகரை வணங்கிய பின் நந்தி பகவானை வணங்கிய பின்னரே ஈசனை வணங்க செல்வது வழக்கமாக உள்ளது. சித்தாந்தங்களில் 8 சித்தர்களில் முதன்மை சித்தராக நந்தி விளங்குகிறார். நந்தி என்ற வார்த்தை தமிழில் நந்து என்று சொல்லிலிருந்து வந்தது. தஞ்சை பெரிய கோயில் தமிழகத்திலேயே மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்குது. தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வரையும் இழுக்கக்கூடிய வசம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு இருக்குது. நிறையா வெளிநாட்டவர்கள் பிரமிப்பாக அதை பார்க்குறது நமக்கு பெருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட 1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது நமக்கு பெருமையாக இருக்குது. அதை நினைக்கும் போதே நமக்கு புல்லரிக்குது. அப்புறம் அழியாத சோழர் பெருங்கோயில் என்ற பெயரில் இக்கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில், தாராசுரம் ஐரவதேஸ்வரர் கோயில் ஆகிய 3ம் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது ஊழிய உலக பாரம்பரிய கலை பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான செயல் பாருங்களேன்.
14 வருடங்களாக அந்த கட்டடம் நீடித்து நிற்கிது. நமது பெருமை, தமிழனின் பெருமை, என்றும் அழியாத பெருமை. தஞ்சை பெரிய கோவிலின் அற்புதங்கள், பிரம்மாண்டங்கள், அதிசயங்கள் நிறையா சொல்லலாம். அதில் ஒரு அற்புதமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கருவறையில் உள்ள சிவலிங்கம். இது உலகிலேயே பெரிய சிவலிங்கமாக இருக்குது. 6 அடி உயரம், 54 அடி சுற்றளவு, 23 அடி உயரம் கொண்ட ஆவுடையார். இதில் இருக்கக்கூடிய லிங்கமானது தனித்தனியான கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பு. ராஜராஜ சோழன் அவர்களின் வியப்புக்கு உரிய செயலான இந்த கருங்கல் கட்டடங்களால் ஆன கட்டிடங்களில் கல்வெட்டுகளால் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களில் இந்த கட்டடங்களில் வேலை செய்யப்பட்ட நபர்களின் பெயர்களை அச்சிடப்பட்டுள்ளது. இந்த கட்டிடங்களின் விவரங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதோ உங்கள் பார்வைக்கு. जटाटवी गलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवम्. இக்கோயில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, வெண்கல சிலை உருவாக்கம் ஆகியவற்றில் சோழர்களின் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது. திராவிட கட்டடக்கலைக்கும் சோழர்களின் ஆட்சி மற்றும் தமிழ் மக்களின் நாகரிகத்திற்கும் சான்றாக அமைந்திருக்கிறது. தஞ்சை பெரிய கோயில் கட்டணும்னு எண்ணம் ராஜராஜன் சோழனுக்கு எப்படி வந்ததுன்னா, காஞ்சியில் ராசசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோயில் ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது. அதேபோல் ஒரு கோவிலை கட்ட எண்ணிய ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார். பெரிய கோவிலின் அமைப்பு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள அலேஸ்வரர் சன்னதியின் மாதிரியை கொண்டு உருவானதாக ஒரு செய்தி உண்டு. தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி இளங்காட்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பெற்ற செங்கலால் ஆன சிறிய கோயில்தான் முன்மாதிரியாக இருக்கிறது. தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்புகள் ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஒரு விஷயமாக 108 பரதநாட்டிய முத்திரைகளை காட்டும் நடன சிற்பங்கள் வெளிச்சுவற்றின் மேற்பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் பாண்டியர்களால் 13ஆம் நூற்றாண்டில் அம்மன் சன்னதியும், விஜயநகர அரசர்களால் முருகன் சன்னதியும் கட்டப்பட்டு மராத்திய அரசர்களால் விநாயகர் சன்னதியும் புதுப்பிக்கப்பட்டது. தஞ்சை நாயக்கர்களாலும் இக்கோயில் மேம்படுத்தப்பட்டுள்ளது என்றது சிறப்பு விஷயங்கள். இக்கோயிலின் தலைமை சிற்பி குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என கோயிலின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவில் தஞ்சாவூர் அரண்மனை தேவதானத்திற்கு உட்பட்ட 88 கோயில்களில் இக்கோயிலும் ஒன்றாகும். இத்தலம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும்.
தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி 66 மீட்டர் உயரம் கொண்டது. 2 அல்லது 3 தளங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவேரி சமவெளி பகுதியில் 15 தளங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரே கற்கோயிலை ராஜராஜன் எழுப்பினார். கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கமாகும். இதனின் சிறப்புகள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்புகளான தஞ்சை கோபுரத்தின் உயரம் 216 அடி உயரம் கொண்டது. இக்கோவிலின் தமிழ் சிறப்புகளும் மாமன்னர் ராஜராஜ சோழன் தமிழ் மீது கொண்ட பற்று கொண்டு கட்டப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகிறார்கள். கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. தமிழின் உயிரெழுத்துக்கள் 12. சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18 அடி. தமிழ் மெய்யெழுத்துக்கள் 18. கோவிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி. தமிழ் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி. தமிழின் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247 ஆகும். இதுவே ராஜராஜ சோழன் தமிழ் மீது கொண்ட பற்றை விவரிக்கிறது என குறிப்பிடுகின்றனர். தமிழகத்தில் சர்ரோப்பா இதே அமைப்பில் உள்ள கோவில்கள் கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஐரவதேஸ்வரர் கோவில், திருப்புவனம் கம்பகரேஸ்வரர் கோவில் ஆகியவையாகும். 1010ஆம் ஆண்டு முடிக்கப்பட்ட இந்த கோவிலுக்கு 2010ஆம் ஆண்டோடு 1000வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது என்பது சிறப்பு. பெருமை மிகு தஞ்சை பெரிய கோயிலை பற்றி மக்களிடையே பல்வேறு வகையான நம்பிக்கைகள் பரவி உள்ளன. குறிப்பாக பெரிய கோவில் கோபுரத்தின் நிழல் தரையில் விழாது என்று பெரும்பாலானோர் நம்புகிறார்கள். தமிழர்களின் கட்டடக்கலை திறனுக்கு சான்றாக ஓங்கி உயர்ந்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோவில். 1000 ஆண்டுகளை கடந்தும் நம் கண்முன்னே நிற்கும் பிரம்மாண்டம் என்ற பெரிய கோயில் கட்டுமானத்தை பற்றி வரலாற்று வல்லுநர்கள் மெய்சிலிர்த்து கூறுகிறார்கள். प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम्। प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम्। प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम्। தஞ்சை பெரிய கோவில் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது, இதை கட்டுவதற்கு என்னென்ன செய்தார்கள், எப்படி இந்த கற்களை மேலே கொண்டு கோபுரத்தின் மேல் வைத்தார்கள் என்று எல்லா வரைபடங்களும் தனியாக ஒரு அறையில் வைத்து பாதுகாப்பு செய்கிறார்கள். இது உங்கள் பார்வைக்கு. தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்று சிவனின் அருளை பெற்று ராஜராஜ சோழனின் வியப்புக்குரிய இந்த சிவன் தலத்தை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது என்பது உண்மை. நமது முதலாம் பேரரசர் ராஜராஜ சோழனால் கட்டப்பெற்ற தமிழனின் பெருமைக்கு உரிய தஞ்சாவூரில் இருக்கும் இந்த சிவத்தலத்தை நம் வாழ்வில் ஒரு முறையாவது சென்று கண்டிப்பாக பார்க்க வேண்டும். வியப்புக்குரிய செயலாக நிற்கும் இந்த தஞ்சை பெரிய கோயிலை என்றும் காக்கப்பட வேண்டும்.
தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்து என்னால் முடிந்த வரைக்கும் எல்லா இடங்களையும் உங்களுக்காக படம் பிடித்து காண்பித்து விட்டேன். நீங்கள் இந்த வீடியோவை முழுதாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரியல் லைஃப் விலாக்ஸ் யூடியூப் சேனல், திருச்சி ரோஹிணி. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். हर हर भोले नमः शिवाय, नमः शिवाय, ओम नमः शिवाय. இரவு நேரங்களில் தங்கமாக ஜொலிக்கும் தஞ்சை பெரிய கோவிலின் அழகு இதோ உங்கள் பார்வைக்கு. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஓகே நண்பர்களே, தஞ்சை பெரிய கோயில் வந்தோம், வீடியோ எடுத்துட்டோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ரியல் லைஃப் விலாக்ஸ், திருச்சி ரோகிணி. பாய். शिव शिव